Hello friends, welcome back to Tamil Samayal. இன்னைக்கு தமிழ் சமையல்ல நம்ம ஹெல்தி அண்ட் டேஸ்டியான தங்கடி கபாப் பர்ஃபெக்ட்டா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல செய்ய போறோம். அப்போ வாங்க தங்கடி கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தங்கடி கபாப் செய்ய இங்க நான் 1/2 கிலோ சிக்கன் லெக் பீசஸ் நீட்டா க்ளீன் பண்ணி ரெண்டு சைடு லேசா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இத மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ண 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்ருக்கேன். இந்த மேரினேஷனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 ஸ்பூன் garam masala பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ginger garlic paste, 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்ருக்கேன். இப்போ இதை நல்லா சிக்கனுக்கு ஒட்டுற மாதிரி கலந்துக்கணும். நம்ம சிக்கனில் என்ன ஸ்லைசஸாக கட் பண்ணியிருந்தோம் அது உள்ளே எல்லாம் மசாலா ஒட்டுற மாதிரி கலந்துக்கணும். இப்போது இந்த சிக்கன் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். உங்களுக்கு டைம் இருந்தால் இன்னும் 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். இந்த சிக்கன் எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ கபாப் டேஸ்டியாக இருக்கும். ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான கர்ட் கோட்டிங் பண்ணிக்கலாம். இந்த மேரினேஷன் பண்ணிக்க இங்கே நான் ஒரு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். இது கட்டி தயிர். இங்கே நான் 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா சேர்த்துக்கணும். ஒருவேளை கிச்சன் கிங் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா பவுடர் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கார்லிக் பவுடர், அதாவது பூண்டு பவுடர், காஞ்ச பூண்டு பவுடர் சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருந்தேன். இப்போ நான் பூண்டு பவுடர் சேர்த்துட்ருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எகெயின் ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது சேர்த்துருந்தோம். ஸோ செகண்ட் டைம் தயிரோட இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது உங்கள் டேஸ்ட்டுக்கு அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்ததும் ஃபர்ஸ்ட் நான் என்ன சிக்கன் மேரினேட் பண்ணியிருந்தேன் அந்த சிக்கனோட இந்த கர்ட் மேரினேஷன் பண்ணிக்கணும். பாருங்கள், மேரினேட் பண்ணதும் சிக்கன் இப்படி இருக்கும். இப்போது இதை ஃப்ரை பண்ணணும். இங்கே நான் ஒரு குக்கருக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இந்த சிக்கன் லெக் பீசஸ் இதில் வச்சு 2 விசில் வரணும். வேணும்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் பேனில் கூட பண்ணிக்கலாம். பட் அது ரொம்ப டைம் எடுக்கிறதுனால இங்கே நான் குக்கர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். குக்கரில் பண்ணுறதுனால சீக்கிரமாக சிக்கன் உள்ளே எல்லாம் நீட் அண்ட் சாஃப்டாக பாயில் ஆகும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம சிக்கன் மேரினேஷனில் சேர்த்தா தயிரோடவே இந்த சிக்கன் வேகணும். இப்போ நான் ஒரு பேனுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். பட்டர் சேர்த்து கூட இந்த கபாப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கபாப் பட்டரோட பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் சிக்கன் லெக் பீசஸ் இதில் வச்சு குக்கரில் இருந்த கர்ட் கிரேவியை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த கிரேவிலேயே சிக்கன் நல்லா ட்ரை ஆகிற மட்டும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த கிரேவியெல்லாம் சிக்கனுக்கு அப்சர்வ் ஆகிற மட்டும் ஃப்ரை பண்ணணும். இந்த சிக்கன் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுறதுனால சென்டரில் கலந்து வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ட்ரை ஆகிற மட்டும் ஃப்ரை பண்ணணும். கிரேவி சிக்கனோட கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதும் ஜூஸி அண்ட் டேஸ்டியான இந்தியாஸ் மோஸ்ட் ஃபேமஸ் கபாப் ரெடி. இந்த கபாப் சேர்த்து நீங்கள் பிரியாணி கூட செஞ்சுக்கலாம். அது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்தியான தங்கடி கபாப் நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டேக் கேர்.